ப்ரோ தளபதி 69 ஜனநாயகன் படம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ பார்க்கறதுக்கு. அவர் வந்து அரசியல் இப்போ தான் வந்திருக்காரு. அரசியல் வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ஃபர்ஸ்ட் லுக்காக வர்றது கொஞ்சம் வந்து ஷாக்காக தான் இருக்குது. சந்தோஷமாக இருக்குது, ஆனால் வந்து ஷாக்காக இருக்குது. அவர் அரசியலுக்கு வந்து முன்னாடி லாஸ்ட் படமே வந்து கொஞ்சம் நிறைய அரசியல் பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் எல்லா விதமான ஃபேன்ஸையும் ஒன்றா சேர்ந்து தனக்கான ரசிகர் ரசிகர்கள் தொண்டர்களாக மாற்றுற மாதிரி நல்லா இருந்துச்சு. நானே விஜய் ஃபேன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு படமும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக 2 படம் தலையை வச்சு பண்ணியிருக்காரு. அது 2 படமும் நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து தளபதி ஃபேனாக இருந்தாலும் அஜித் படமும் பார்ப்பேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அஜித்தையும் பிடிக்கும். அந்த 2 படமும் நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படமும் நல்லா தான் பண்ணுவார். கடைசி படம்னு நினைக்கிறப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா விஜய் இவ்வளோ காலமாக நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் வந்து அவரை பார்த்து ரசிச்சிருக்கோம் நிறைய விஷயங்களில். அவர் பண்ணுற சில டான்ஸ் மூவாக இருக்கட்டும், அவர் ஒவ்வொரு விஷயம் பண்ணுறப்போ நிறைய ரசிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் அவரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடியாத கஷ்டமாக இருக்குது. பட் வந்து லாஸ்ட் படம் ஜனநாயகன்னு ஒரு டைட்டிலோட அவர் வந்து முழுக்க எப்படி அரசியல் தான் பேசுவார்னு நினைக்கிறோம். அதை எதிர்பார்த்து கொஞ்சம் வந்து ஆர்வமாக இருக்கும். அனிருத்னாலே நம்ம வந்து சொல்லவே வேணாம். இப்போ ஏஆர் ரகுமான், யுவன்லாம் வந்து நல்ல பீக்கில் இருக்கவங்க. அதே மாதிரி தான் அனிருத் ரொம்ப நல்ல பீக்கில் இருக்குது. கடந்த நிறைய படங்களில் அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. எந்த சாங் இது வரைக்கும் வந்து மிஸ் ஆனதில்லை. ஒரு சில சாங் நம்ம ஃபஸ்ட் டைம் கேட்குறப்போ அப்படி அந்த மாதிரி இருந்தாலும் கேட்க ரொம்ப பிடிச்சி போயிடும். அனிருத் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். கண்டிப்பாக சூப்பராக வரும் சார். ப்ரோ அவர் பேசுகிறதே ஓப்பனாக தான் பேசுகிறாரு. எல்லாமே ஓப்பனாக சொல்லி தான் பேசுகிறாரு. அந்த பார்ட்டி இந்த பார்ட்டின்னு எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லி தான் பேசுகிறாரு. ஸோ அதனால் அவர் வந்து தைரியமாக இறங்குற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் என்னென்னு. அதே மாதிரி தான் ஆப்போசிட்லேயும் இருப்பாங்க. ஸோ யார் பெஸ்ட்டுன்றதுலாம் வந்து மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லுக்கு பார்க்க நல்லா தான் ஆகுது. ஆனால் படத்தை தான் வெயிட்டிங், படத்துக்கோசம் வெயிட்டிங். பார்க்கலாம். ஆனால் அரசியல் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அரசியல் இருக்கணும் அதில். ஏன்னா தளபதி நெக்ஸ்ட்டு வரணும். அதுக்கோசம் நாங்களும் வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தளபதி 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 தான் எப்பயுமே. ஜனநாயகன் எப்படி இருக்கு? டைட்டில் பார்த்தீங்கன்னா இது அரசியல் ரீதியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பேர் அரசியல் ரீதியாக தான் இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. படம் வரத்துக்கோசம் வெயிட்டிங்கு. அரசியலுக்கு வரணும், இறங்கி களத்தில் இறங்கணும், இறங்கி வேலையை செய்யணும். அவர் படம் கொடுக்குறது மட்டும் இல்லை, படம் கொடுக்குற போல் மக்களுக்கு தேவையானது அவர் களத்தில் இறங்கி மக்களுக்கு தேவையானது அவர் செய்யணும். கண்டிப்பாக செய்வார். நல்லா இருக்குது. நல்லா ஜனநாயகன் சொல்லி பொலிட்டிக்கல் அதுவும் பொலிட்டிக்கல்னு சும்மா சாதாரணமாக இல்லை, ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி அவர் இப்போ ரீசெண்டாக பண்ண ஒரு விஷயம்லாம் போட்டு ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெச்வினத் இல்லை, அவர் ரீசெண்டாக நிறைய இது பண்ணியிருக்காருல, தீரன் இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. அதனால் அது ஒரு இதாக இருக்கும். கன்ஃபார்மாக விஜய்ன்னு சொன்னாலே அவர் ஒரு மாசும் இருக்கும், இதுவும் வச்சுருப்பார். எனக்கு தெரிஞ்சு பொலிட்டிக்ஸை விட பொலிட்டிக்ஸ் சொல்கிறதும் இருக்கும், ஒரு ஸ்டைலிஷானு இருக்குது. சர்க்கார் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் விட வேறு மாதிரி தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெச்வினத் அதுக்கேற்ற மாதிரி தான். அனிருத் தான் தெரியும், ராக் ஸ்டார் அவர் போட்டிருப்பார். அது நம்ம ஃபயராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலி விஜய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ மாஸ்டர் தீம் தான் இப்போ அவரோட இதாகவே டைட்டில் கார்டாகவே மாறி இருக்குது. அதனால் இதுவும் நல்லா இதாக தான் போட்டு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டைட்டில் ஜனநாயகன் அது வந்து அடுத்த வருஷம் ரிலேட்டடாக தான் போட்டிருக்காங்க. பொலிட்டிக்கல் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபஸ்ட் லுக்லேயே பார்த்தாலே தெரியுது என்ன ஏதுன்ட்டு. ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு விட்டுருக்காங்க. படத்தோட அதாவது 2026 தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லோருடைய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஜனநாயகன், அதாவது மக்களுடைய ஒரு நாயகனாக நான் வாரேன் அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் மூலிமா நமக்கு சொல்கிறாரு. தளபதி கண்டிப்பாக நமக்கு ஒரு மாற்றத்தை தருவாருன்ட்டு எல்லாருமே விரும்புகிற மாதிரி இந்த படமும் அதே மாதிரி டைட்டில் இருக்கனால நமக்கு கண்டிப்பாக ஒரு எதிர்பார்க்கலாம். ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கலாம், ப்ளஸ் மக்கள் எதிர்பார்க்கலாம். அதில் என்ன விஷயத்த சொல்ல வரப்போகிறாரு அப்படிங்கிறத தேர்தலுக்கு முன்னாடியே களத்தில் நமக்கு படக்களத்தில் நமக்கு தெரிய வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி இப்போ ஹச்வினோத்தோட படம் எல்லாமே வந்து நல்லபடியாக வந்திருக்குது. அதே மாதிரி நல்லபடியாக ஓடி இருக்குது. நம்ம துணிவு படமே நல்ல டெவலப்மெண்ட், அதாவது நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்தது. இது கலெக்ஷனுக்காக பார்க்க முடியாது, ஆனால் நம்மளுடைய அரசியல் வருகையை, அதாவது தலைவருடைய வருகையை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதோடைய வினோத் சார் இதை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு வருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்த்தேன் ப்ரோ ஜனநாயகன். அது ஏதோ வந்து அரசியலில் வந்து ஒரு திருப்பத்தை கொண்டு வர்றதுக்காக ஏதாவது ஒரு மூவி வச்சு ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது. பார்க்கலாம், எப்படி படத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், மூவி பார்க்கலாம். அதான் ப்ரோ, பாலிடிக்ஸ் சம்மந்தமாக தான் இருக்குன்னு தெரியுது. இப்போ அவர் ரீசெண்டாக வந்து அரசியலில் வந்ததுனால ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது.
ஏதோ ஒரு அரசியலை பற்றி ஏதோ ஒரு கொண்டு வந்திருக்காரு, பார்ப்போம். ப்ரோ அவர் பேசுகிறதே ஓப்பனாக தான் பேசுகிறாரு. எல்லாமே ஓப்பனாக சொல்லி தான் பேசுகிறாரு. அந்த பார்ட்டி இந்த பார்ட்டின்னு எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லி தான் பேசுகிறாரு. ஸோ அதனால் அவர் வந்து தைரியமாக இறங்குற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் என்னென்னு. அதே மாதிரி தான் ஆப்போசிட்லேயும் இருப்பாங்க. ஸோ யார் பெஸ்ட்டுன்றதுலாம் வந்து மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லுக்கு பார்க்க நல்லா தான் ஆகுது. ஆனால் படத்தை தான் வெயிட்டிங், படத்துக்கோசம் வெயிட்டிங். பார்க்கலாம். ஆனால் அரசியல் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அரசியல் இருக்கணும் அதில். ஏன்னா தளபதி நெக்ஸ்ட்டு வரணும். அதுக்கோசம் நாங்களும் வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தளபதி 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 தான் எப்பயுமே. ஜனநாயகன் எப்படி இருக்கு டைட்டில்? டைட்டில் பார்த்தீங்கன்னா இது அரசியல் ரீதியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பேர் அரசியல் ரீதியாக தான் இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. படம் வரத்துக்கோசம் வெயிட்டிங்கு. தலை அரசியலுக்கு வரணும், இறங்கி களத்தில் இறங்கணும், இறங்கி வேலையை செய்யணும். அவர் படம் கொடுக்குறது மட்டும் இல்லை, படம் கொடுக்குற போல் மக்களுக்கு தேவையானது அவர் களத்தில் இறங்கி மக்களுக்கு தேவையானது அவர் செய்யணும். கண்டிப்பாக செய்வார். என்ட்ரி தரமான என்ட்ரி தலை. அலறானுங்க தலை, ஒருத்தனும் சதறானுங்க தலை. அப்பா போட்ட சட்டை தலை சொன்னார் பாரு தலை. அப்பா போட்ட சட்டை எல்லாருமே தான் சொல்கிறேன், அப்பா போட்ட இதில் வரக்கூடாது. ஆனால் தளபதி சோலோவாக வந்துக்கிறாரு. அப்பா சட்டையில் வரல, சோலோவாக வந்துக்கிறாரு. பார்க்க நல்லா தான் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறாரு, ஜனநாயகன் டைட்டில் வந்து மக்களுக்கு நான் வந்து ஒன்று செய்வேன்ட்டு எதிர்பார்க்குறாரு. மக்களுக்கு ஒன்று செய்வேன்ட்டே கன்ஃபார்மாக வந்திருக்காரு. ஆல்ரெடி நான் அரசியலுக்கு வந்துட்டேன், இருந்தாலும் மக்களுக்கு நான் வந்து கன்ஃபார்மாக செய்யணும், நிறைய செய்ய வேண்டியது இருக்குது எதிர்பார்க்குறாரு. அது வினோத் மூலம் வரது கொஞ்சம் எதிர்பார்ப்பாக இருக்குது. அவர் என்ன ஆல்ரெடி சொல்லிட்டார்ல, நான் அரசியலுக்கு வந்துட்டேன், இருந்தாலும் மக்களுக்கு கொஞ்சம் செய்ய போகிறேன். அது இந்த படத்தில் ஃபஸ்ட்டு என்ட்ரி காமிச்சிக்கிறேன், மறுபடியும் மக்களுக்கு நான் எப்படி செய்கிறேன்னு திருப்பி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு படம் வராரு படைக்கிறா அப்படி